சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய கட்சியில் இணையுமாறு பொதுமக்களுக்கு பகிரங்க அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கின்றார். இந்த அறிவிப்பு பொதுமக்கள் மத்தியில் எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்பது குறித்தும், அண்மை நாட்களாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகளில் இருந்து வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த விவகாரம் குறித்தும் தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம். இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய காணொலிகள் தொடர்பான கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அண்மையில் தன்னுடைய யூடியூப் பக்கத்தினூடாக ஒரு சிறிய காணொலி ஒன்றை பதிவேற்றம் செய்திருந்தார். இந்த காணொலி எதை பற்றியது என்றால், ஒரு உள்ளூராட்சி தேர்தலை நாங்கள் விரைவாக எதிர்கொள்ளப் போகின்றோம். இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் மார்ச் மாத இறுதி பகுதிக்குள் அல்லது ஏப்ரல் மாத ஆரம்ப பகுதிக்குள் இந்த தேர்தல் நடைபெறலாம் என ஆருடங்கள் சொல்லப்படுகின்றது. இந்த தேர்தலை மையப்படுத்திய கட்சி புனரமைப்பு வேலைகளில் ஏறக்குறைய எல்லா கட்சிகளும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. இலங்கை தமிழரசு கட்சி மிக வேகமாக தன்னுடைய கட்சியை மறுசீரமைப்பு செய்வதில் கவனம் செலுத்தி வருகிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அப்படியே சில அரசியல் மாற்றங்களோடு இந்த அரசியல் களத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கட்சியும் உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, டிடிஎன்ஏ என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டணி, அவர்களும் இந்த உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தி பல்வேறு கட்ட அரசியல் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய தொடர்ச்சியாக சுயேட்சை குழு மூலமாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாக்கிய வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தானும் ஒரு கட்சியாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்வது குறித்து கவனம் செலுத்தி வருகிறார் என்பதை அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த காணொலி வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கிறது. ஒரு 2-2.5 நிமிட காணொலி தான் அது. அதில் பகிரங்கமாக அவர் விடுத்திருக்கின்ற அழைப்பு, நீங்கள் இதற்கு முன்பு எந்த கட்சியை சேர்ந்தவர்களாகவும் இருந்திருக்கலாம். குறிப்பாக அவர் சுட்டிக்காட்டி சொல்லியிருப்பது, நீங்கள் சிலவேளை டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கட்சி சார்ந்தவர்களாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா சார்ந்த கட்சியூடாக எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் நீங்கள் விண்ணப்பத்தை மேற்கொள்ள முடியும். அது தொடர்பாக ஒரு நீண்ட பரிசீலனைக்கு பிறகு நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது குறித்த அறிவித்தல் உங்களுக்கு வெளியிடப்படும் என்பது போன்ற அறிவித்தலை அவர் தெரிவித்திருக்கின்றார். அதில் அவர் ஒரு சில மிக முக்கியமான வரையறைகளையும் விடுத்திருக்கின்றார். வயதெல்லையை 50க்கும் மேற்பட்ட வயதாக இருக்கக்கூடாது என்கின்ற வரையறையை அர்ச்சுனா விதித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் முன்னுரிமை என்று பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டு தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய கொள்கையோடு ஒத்து போனவர்களுக்குத்தான் தான் முன்னுரிமை வழங்கப் போவதாகவும் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார். இது எல்லாம் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா விடுத்திருக்கக்கூடிய அறிவித்தலாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த அறிவித்தலை பொதுமக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதுதான் விடயம். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு புலத்திலும் புலம்பெயர்ந்து மக்கள் வாழக்கூடிய தேசங்களிலும் ஒரு கணிசமான ஆதரவு கிடைக்க பெற்றது என்பது உண்மை. ஆனால் அந்த ஆதரவை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா முறையாக தக்க வைத்தாரா என்ற கேள்வி கேட்டால் இல்லை என்பதுதான் பொருள். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய பல்வேறுபட்ட விமர்சனங்களுக்கு உட்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளின் காரணமாக மக்கள் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையில் ஒரு பெரும் தொகையினருடைய நம்பிக்கையை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இழந்திருக்கின்றார். நேரடி அரசியலில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா பங்கெடுக்காத காலத்தில் ஜனாதிபதி தேர்தலில் அவர் யாருக்கு ஆதரவு அளிக்கிறார் என்பதை முன்னிறுத்தி பல சமூக வலைத்தள பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருந்தார். நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகின்ற பொழுது சுயேட்சை குழுவாக அவர் நேரடி அரசியலில் களமிறங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடன் சுயேட்சை குழுவில் போட்டியிட்ட ஏனைய 8 பேரில் கணிசமானவர்களை துரோகி பட்டம் கொடுத்து அவர்களினுடைய பெயரை அவமதிப்பிற்கு உள்ளாக்கிய பெருமை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவை சாரும். அவர்கள் மீது விமர்சனம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம், இவையெல்லாம் வேறு.
ஆனால் நான் ஆக குறைந்தது என்னுடைய சுயேட்சை குழுவிற்குள் வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய 9 பேரையாவது என்னுடைய சார்ந்தவர்களாக ஒரு அரசியலாக கொண்டு நடத்துவதற்கு திராணியற்றவனா என்கின்ற கேள்வியை மீண்டும் மீண்டும் சுய பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டியவராக இருக்கிறார். வேட்பாளர்களுக்குள் பிரச்சனைகள் இல்லாத கட்சிகள் எந்த கட்சிகளும் இல்லை. இலங்கை தமிழரசு கட்சிக்குள் உங்களுக்கு தெரியும், பல்வேறுபட்ட கட்சி உட்கட்சி விவகாரங்கள் காரணமாக பலவிதமான வேட்பாளர்களுக்கு இடையிலான முறுகல் காணப்பட்டது. அதுபோல ஏனைய பல கட்சிகளிலும் இவர் இந்த வேட்பாளராக தெரிவு செய்யப்படுவதற்கு தகுதியானவரா அல்லது சரியானவரா அல்லது வாக்குகளை திரட்டக்கூடிய வல்லமை பொருந்தியவர்களா என்கின்ற கேள்விகளின் கீழ் உள்கட்சிக்குள்ளேயே வேட்பாளர்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் இருந்து வந்திருந்தன. ஆனாலும் அவர்கள் ஒரு கட்சியாக வெளியில் தங்களுடைய கட்சியை கொண்டு வருகின்ற பொழுது அந்த முரண்பாடுகளை மறைத்து, அப்படி அல்லாவிட்டால் அந்த முரண்பாடுகளை ஜனநாயக வழிக்குள் உட்படுத்தி அரசியல் செய்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படித்தான் இவ்வளவு காலமும் செய்து வந்திருக்கிறார்கள். எந்த கட்சியும் தனிப்பட்ட ரீதியாக பெயர் சொல்லி இவர் துரோகி, இவர் இப்படி குற்றமளித்திருக்கிறார், இவர் இப்படி நிதி மோசடி செய்திருக்கிறார், இவர் இப்படி மக்களுக்கு எதிரான நடவடிக்கை, இப்படி எல்லாம் சொல்வது கிடையாது. ஆனால் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய 9 பேரில் கணிசமானவர்கள் நேரடியாக துரோகி பட்டம் குத்தி அவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் என்கின்ற அடிப்படையில் இந்த உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவித்தலை மக்கள் அச்சத்தோடு நோக்குகிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரத்தின் அடிப்படையில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கின்றன என்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அந்த வாக்குகளில் தன்னை பங்குதாரராக ஒரு நபர் ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது உட்படுத்தி கொள்வதற்கு கொஞ்சம் ஐயப்படுகின்ற அல்லது அச்சப்படுகின்ற சூழ்நிலை நிலவுகின்றது. காரணம், ஒருவேளை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய இந்த வட்டத்திற்குள் நான் சென்று என்னுடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை என்னுடைய சுய சிந்தனையின் அடிப்படையில் மேற்கொள்வதாக இருந்தால் ஒருவேளை மக்கள் மத்தியில் ஒட்டுமொத்தமாக இவ்வளவு காலமும் சேர்த்து வைக்கப்பட்டிருந்த என்னுடைய நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தப்படலாம் என்கின்ற அச்சம் நிலவி வருகிறது. இவருடைய அறிவித்தலினை தொடர்ந்து இன்று அல்லது நாளை தொடர்பான தன்னுடைய கட்சி மீட்டிங் அல்லது தன்னுடைய குழு சந்திப்பு ஒன்று இடம்பெறும் என சொல்லியிருந்தார். அவருடைய குழுவில் பெரிதாக ஒருவரும் இல்லை என்பதை அவரே சொல்கிறார். 5000 பேர் 10,000 பேரை வைத்த ஒரு கூட்டமாக இது இருக்காது, 5 பேர் 6 பேரை கொண்ட ஒரு கூட்டமாக இது இருக்கும் என்பதை அவரே ஒத்துக்கொள்கிறார். இந்த கூட்டத்தில் எப்படி முடிவுகள் எடுக்கப்பட போகின்றன, வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவித்தலை மக்கள் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார்கள், எப்படி அவருக்கு பின்னால் அணி திரளப் போகிறார்கள் என்பதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த விவகாரம் இப்படி இருக்கின்ற பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்களினுடைய வாக்குகளின் அடிப்படையில் மக்களினுடைய பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்ட பிறகு நடைபெற்ற சில முக்கியமான சந்திப்புகளில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா புறக்கணிக்கப்படுகிறாரோ என்பது போல எண்ண தோன்றுகிறது. உங்களுக்கு தெரியும், தேசிய மக்கள் சக்தியினால் தேர்தலுக்கு முன்பே ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் பற்றி பிரஸ்தாபிக்கப்பட்டது. அதனை அவர்கள் முன்னெடுக்க கூடும் என்கின்ற எடுகோளின் அடிப்படையில், ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் இந்த அரசியலமைப்பு விவகாரம் முன்னெடுக்கப்பட்டால் தமிழ் மக்களினுடைய ஒன்றிணைவு எப்படி இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் பல சந்திப்புகள் இடம்பெற்று வருகின்றன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், டிடிஎன்ஏ நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்டவர்களை சந்தித்து கலந்துரையாடி வருகின்றார். அப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான இந்த சந்திப்புகள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற பொழுது ஒரு சுயேட்சை குழு நாடாளுமன்ற உறுப்பினராக ஆவது கருத்தில் எடுக்கப்பட்டு வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிடம் இந்த அரசியலமைப்பு விவகாரம் தொடர்பாக ஒரு சந்திப்பு நிகழ்த்தி இருக்கப்பட்டிருக்கிறதா என்றால் அந்த விவகாரத்தில் அவரிடம் எந்த விதமான சந்திப்புகளும் இடம்பெறவில்லை என்பது எங்களுக்கு இயல்பாகவே தெரியக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஏன் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளெடுக்கப்படவில்லை என்பதற்கான பதிலை நீங்கள் இந்த கருத்தில் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அது இப்படி இருக்கின்ற பொழுது இந்தியாவினுடைய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினுடைய டிப்ளோமேட்டிக் குழு, ஒரு நிபுணர்கள் குழு நேற்று முன்தினம் என்று நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்திற்கு வந்து பல்வேறுபட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள், சந்திப்புகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்பிபி தரப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்திருக்கிறார்கள், கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை சந்தித்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த சந்திப்பும் கலந்துரையாடலும் யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு தனியார் விடுதியிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பில் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொள்ளவில்லை. காரணம், நேற்றைய தினம் அவருக்கு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய
மத்திய குழு கூட்டம் திருவோணமலையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இந்த கலந்துரையாடலில் பங்கு பெறவில்லை என்பதை எடுத்துக்கொண்டால் இந்த சந்திப்பிலும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அழைக்கப்படவில்லை அல்லது கலந்து கொள்ளப்படவில்லை. ஏன் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த கலந்துரையாடல்களில் அவர் உள்வாங்கப்படவில்லை என்கின்ற கேள்வி எழுகிறது. இதன் அடிப்படையில் தான் நான் சொல்லியிருந்தேன், இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில் அல்லது ஒரு டிப்ளோமேட்டிக்ஸ் கலந்துரையாடல்களுக்கு இடையிலான இந்த சந்திப்புகளில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா புறக்கணிக்கப்படுகிறாரா என்பது போன்ற ஒரு சில ஐயங்கள் எழக்கூடியதாக இருக்கிறது. இவை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். நான் சுகிந்தன். வணக்கம்.